விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு பேரிழப்பாக உள்ள நிலையில் அவருடைய நினைவலைகளை பகிர்ந்து கொள்வதற்காக நடிகை தேவயானி நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். மேடம் வணக்கம். விஜயகாந்த் அவருடைய மறைவு அனைவருக்கும் பேரிழப்பு தான். தனிப்பட்ட முறையில் உங்களுடைய நினைவலைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். காலையில விஜயகாந்த் சாரோட மறைவோட செய்தி கேட்டேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு இயல்பான ஒரு மனிதன், ஒரு ரொம்ப சின்சியரான ஒரு டெடிகேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட், ரொம்ப இயல்பு, ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், கடுமையான வேலை செய்யக்கூடியவர். அவர் கூட வல்லரசு படத்துல ஹீரோயினா அவர் கூட நடிச்சிருக்கேன். நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அவர் கூட நடிக்கிறதுக்கு நிறைய கத்துக்க முடிஞ்சது. இயல்பா எப்படி இருக்கணும், எப்படி சிம்பிளா அவரோட அந்த கேரக்டர் இருக்குது. அது அருமையான ஒரு பர்சன், நல்ல தலைவர். நடிகர் சங்கத்துல நான் பார்த்திருக்கேன், அவர் தலைவரா இருந்தாரு. அப்போ நாங்க நிறைய ஷோஸ் எல்லாம் பண்ணோம் அவரோட தலைமையில். நல்லா இருந்தது அந்த காலகட்டம். எல்லா ஆர்டிஸ்ட் ஒன்னா ட்ரெயின்ல எல்லாம் போயிருக்கோம், ஃபிளைட்ல எல்லாம் போயிருக்கோம், ஷோஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். கார்கில்க்கு எல்லாம் ஷோ பண்ணிட்டு பணத்தை சேர்த்திருக்கோம். ஸோ அருமையா இருந்தது அவர் ஒரு தலைவரா இருக்கும் போது, அந்த காலகட்டம் எல்லாம் ஒரு நடிகரா இருக்கும் போது. கஷ்டமா இருக்குது. இந்த மறைவு அவரோட கோடி கோடி ஃபேன்ஸுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த சூழ்நிலை அவங்கள அவங்களோட குடும்பத்துக்கு, அவங்களோட மிஸ்ஸஸுக்கு, பசங்களுக்கும், கோடி கோடிக்கான அவரோட ரசிகர்களுக்கும், அப்புறம் பார்ட்டி மெம்பர்ஸ்க்கும் எல்லாருக்கும் தைரியம் கொடுக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். என்னோட பிரார்த்தனைகளும் என்னோட மட்டும் இல்லாமல் என்னோட குடும்பத்தோட, என்னோட ஹஸ்பண்டோட, குழந்தைகளோட எல்லாரோட பிரார்த்தனை இந்த நேரத்துல அவங்களோட குடும்பத்தோட இருக்கு. மறைந்த விஜயகாந்த் அவர்களுடன் பணியாற்றிய பலரும் அவருடைய தனிப்பட்ட அவருடைய நினைவுகளை எல்லாம் பகிர்ந்து கொள்கிறார்கள். உங்களால் அப்படியான மறக்க முடியாத நினைவுகள்? மறக்க முடியாதுன்னு சொன்னா, அவர் கூட வல்லரசு பிலிம்ல நடிச்சிருக்கேன். அதே மாதிரி அவரோட பையனோட ஃபர்ஸ்ட் பிலிம், சண்முக பாண்டியனோட ஃபர்ஸ்ட் பிலிம் சகாப்தம்ல கூட ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன். எல்லாரோட முன்னாடி அவர் வந்துருவாரு லொகேஷன்ல, அது பாத்திருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் அவர் இருப்பாரு லொகேஷன்ல. ஒரு ஆக்டிங் மட்டும் இல்லாமல் டைரக்ஷன்லயும் சரி, ஃபைட்லயும் சரி, எல்லாத்துலயும் அவரோட பங்கு இருக்கும். ரொம்ப ஜென்டலான ஒரு பர்சன், பேசுறதுலயும் அவரோட இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இயல்பாவும் ரொம்ப ஜென்டலாவும் இருக்கும். நல்லா இருந்தது அவர் கூட அந்த படத்துல எல்லாம் நடிக்கிறதும். அந்த படமும் பெரிய வெற்றி ஆயிடுச்சு. வல்லரசு பெரிய ஹிட்டான ஒரு பிலிம் ஆனது. தமிழ் திரையுலகில் மறுக்க முடியாத கலைஞன், தமிழக அரசியலிலும் மறுக்க முடியாத தலைவர் தான். அவருடைய இழப்பு என்பது பேரிழப்பு. இந்நேரத்திலும் உங்களுடைய நினைவுகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தேவயானி.